வணக்கம். உங்கள் ராசீஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது இயற்கையாக விளைவிக்கப்பட்ட கொய்யா மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய கொய்யா மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதை சுற்றியும் பாருங்கள், எங்களோட சுற்றியும் கொய்யா தோப்பாகவே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம மனிதனை வாழ்வதற்கு உணவு உண்ணுவதற்கும் பழங்கள் சாப்பிடுவதற்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக தான் நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் இது இப்போ கால சூழ்நிலையினால் எல்லோரும் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. நாம் பண்ணுற தப்பு என்னன்னாக்கா, அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுற காய்கறிகளை வாங்கும்போது பளபளன்னு இருக்கும், அதை வாங்குகிறோம். அதை நம்ம அந்த பளபளப்பு தன்மையும் கவர்ச்சிகரமாக வாங்கினோமாக்கா நம்ம அதிகமாக நோய் சுற்றி இழந்து போய் 1008 நோய் நொடிகளோடு நம்ம வாழ்கிறோம். அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த பூரம் பாருங்கள், கொய்யா மரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். இன்னும் ஒரு 10-15 நாள் இதெல்லாம் அறுவடை ஆயிருங்க. நாங்கள் இதை பெரும்பாலும் நாங்கள் மருந்து அடிக்கிறதில்ல. இங்கே மருந்து அடிக்காததுனால இங்கே இதை சுற்றி தேனீக்கள், பூச்சிகள், நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அனைத்தும் வரும். நாங்கள் இதை களைக்கொல்லி கூட யூஸ் பண்ண மாட்டோம். களைக்கொல்லி யூஸ் பண்ணாமல் வண்டி வச்சு ரொட்டேட்டில் ஓட்டி அதனுடைய தலை பூண்டுலாம் மக்கள்னால அதனுடைய எருவு பூரா வேருக்கு வருகிறது. 2வது மாட்டு தொழு உரம் கொட்டுவோம். 3வது ஆட்டு எருவும் போடுவோம். ஆட்டு எரு போட்டு இயற்கையாக விளைவிக்கிறதுனால என்னுடைய தோட்டத்துக்கு சுற்றியும் கொஞ்சம் நன்மை செய்யக்கூடிய பூச்சி தேனீக்கள் அங்கங்கே தேன் கூண்டு கட்டி நல்லா மகந்த சேர்க்கை உருவாகுது. இன்னும் பாருங்கள், இங்கே பார்த்து கொண்டு இருப்பது பாருங்கள், இதுதான் அந்த இப்போ பழத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஷைனிங் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாம் உணவு மருந்தே உணவே மருந்தும்பாங்க. அதனால் நம்ம சாப்பிட்றது பழங்கள் சத்து நிறைந்ததாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அதனால் இந்த பழத்தை சாப்பிடும் பாருங்கள். இது ஒரு சேப்பு கொய்யா. இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் கீழ்கண்ட நபரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.